வந்து என்னோடய ஒரு டேவோட விலாகும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சேவிங்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜூலை மந்தில் வந்து சேவிங்ஸ் வந்து சேலஞ்ச் மாதிரி பண்ண போகிறோம். அப்பப்போ நான் போகிற அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு வீடியோவை எடுத்து கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய டார்கெட், அதாவது என் கூட சேர்ந்து இந்த சேவிங்ஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து சேலஞ்ச் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து டார்கெட்டாக 2000 ருபீஸ் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ டார்கெட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வைங்க. அண்ட் செகண்ட் வந்து கண்டினியூட்டி இருக்கணும். ஸோ நம்ம டார்கெட் வச்சு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலும் கண்டினியூட்டி இருக்கணும். அதுக்கடுத்து வந்து நான் வந்து சேவ் பண்ண போகிறது உண்டியல் சேமிப்பு தான். அது என்னமோ எனக்கு தெரியலை, உண்டியல் சேமிப்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட இன்கம், அதாவது டெய்லி சேவிங்ஸா இல்லை மந்த்லியா, அதாவது நீங்கள் டெய்லி வேஜஸ், அதாவது டெய்லி வேலைக்கு போய்ட்டு டெய்லியும் சேல்ரி வாங்குறவங்களா, இல்லை வந்து மந்த்லி சேல்ரி பர்சனா, இல்லை வீக்லி சேல்ரி பர்சனா அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் எடுத்து வைக்கலாம். இப்போ நீங்கள் டெய்லி அமௌண்ட்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியும் வந்து நீங்கள் அமௌண்ட் எடுத்து வைக்கலாம். இல்லை அப்படின்னா வீக்லியாக நம்ம ஒரு வீக்குக்கு நான் 4000 வாங்குவேன், 5000 வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் அப்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வைக்கலாம். ஒரு 500 600 அந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். மந்த்லி அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் என்ன பண்ணலான்னா, இப்போ ஒன் டேயில் நீங்கள் செலவழிப்பீங்கள்ல, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, இப்போது நம்ம பல்காக அமௌண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு பால் வாங்கிக்கே நம்ம வீட்டில் 20 ரூபா கொடுத்துருப்பாங்க, 50 ரூபா கொடுத்துருப்பாங்க, அன்றைக்கி பால் வாங்க மாட்டோம். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு அப்படி உண்டியலில் போட்டுடலாம். அந்த மாதிரி சேவிங்ஸ் தான் நான் சொல்கிறேன். பெரிய பெரிய சேவிங்ஸ்லாம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இப்போ பெட்ரோல் நம்ம போட்டிருப்போம், நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி 5 ரூபா பெரிய சின்ன அமௌண்ட்டு தான், ஒரு 2 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் தான் நான் சொல்கிறேன். பெரிய பெரிய அமௌண்ட்லாம் நான் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மந்த் எவ்வளோ சேவ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது நேற்று எடுத்த விலாக் தான். ஸோ என்னோடய பிளேட்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன். கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதுதான் ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு நினைக்கிற ஒவ்வொரு வீட்லேயும். ஸோ எப்போவுமே நான் பாத்திரத்தை வந்து நைட் வந்து கழுவி வச்சுட்டு க்ளீன் பண்ணி தான் படுப்பேன். ஸோ இப்போ பாப்பா இருக்கிறதுனால, பாப்பா தூங்கணுன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல. வெங்காயம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நம்ம வெங்காயம் தொளிச்சோன்னா நம்ம கண்ணில் எரிச்சல் இருக்கா, சீக்கிரமாக முடிச்சிடலாம். இது ஒரு டிப். சாப்பாட்டுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் சாப்பாடு வச்சு விட்டுட்டு இன்றைக்கி பாசிப்பயிர் வந்து கடைகள் மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ அதெல்லாம் பெருசாக நான் எடுக்கல, ஏன்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தூங்கிட்டு இது பண்ணிவிட்டு சவுண்டு கேட்டுச்சுன்னா எந்திரிச்சிருவாங்க அப்படின்றதுனால நான் பெருசாக அதை எடுக்கல. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நிறைய ரெசிபீஸு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் வந்து 2 இது போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் பவுடர்லாம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 4 விசில் விட்டு நம்ம எப்பயுமே தாளிப்பு கொடுத்து கடைஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சுட்டு வத்தல் பொரித்து சாப்பிட்டேன். நைட்டு 2 தோசை கொஞ்சம் தக்காளி சட்னி வச்சு டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டாடா பாய்.